ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொடு. இறைவன் ஆடிய திருச்சபைகள் மொத்தம் 5. அதிலே 2 திருச்சபைகள் திருநெல்வேலி மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றன. திருக்குற்றால நகரிலே திருக்குற்றாலநாதர் ஆலயம் சித்திர சபையாகவும், தாமிரபரணி பாய்ந்து வளங்கொழிக்கின்ற திருநெல்வேலி நகரிலே காந்திமதி அம்மை உடனமர்ந்த நெல்லையப்பர் ஆலயம் தாமிர சபையாகவும் போற்றப்படுகின்றது, வணங்கப்படுகின்றது. இந்த தலத்து மேன்மையை, மகிமையை 3ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை, 12ஆம் திருமுறை மற்றும் மதுரை திருவிளையாடற் புராணம் ஆகிய நூல்கள் போற்றுகின்றன, வணங்குகின்றன. திருஞான சம்பந்தர், அருணாச்சல கவிநாயர், சொக்கநாத பிள்ளை போன்ற அருளாளர்கள் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வணங்கி போற்றுகின்றார்கள், பாடுகின்றார்கள். தல விருட்சமாக மூங்கில் மரம் உள்ளது. தீர்த்தமாக பொற்றாமரை குளம் உள்ளது. ஆதியிலே வேதபட்டர் என்ற அந்தணர் கொடிய வறுமையில் வாடிய போதிலும் தனது வறுமையை மறைத்து இறைவனுக்கு அமுது ஊட்டுவதற்காக ஊருக்குள்ளே வீடு வீடாக சென்று நெல்மணிகளை யாசகமாக பெற்று அவற்றை வீட்டிற்கு எடுத்து வந்து வீட்டின் வெளித்திண்ணையிலே காய வைத்துவிட்டு குளிப்பதற்காக வீட்டிற்குள்ளே செல்கின்றார். தனது பக்தனின் பக்தியை, அருளை, மாண்பை, கருணையை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்ற உணர்ந்த நெல்லையப்பர் ஒரு நாடகத்தை நடத்துகின்றார். காற்று சுழன்று சுழன்று ஊருக்குள் அடித்து பெருமழை பெய்தாலும் அந்த நெல்மணிகளுக்கு எந்த சேதாரமும் ஏற்படவில்லை. தான் வாங்கி வந்த நெல்மணிகள் எல்லாம் மழையினால் வீணாகி போய்விடுமே என்று குளிப்பதற்காக உள்ளே சென்ற வேதபட்டர் வெளியே வந்து பார்த்தபோது நெல்மணிகளுக்கு காவல் போல் நெல்லை சுற்றிலும் மழை பெய்கின்றது. நெல்மணிகள் எந்த சேதாரமும் இன்றி வெயிலிலே காய்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக நெல்மணிகளுக்கு காவல் இருந்ததால் இந்த இடத்திற்கு திருநெல்வேலி என்றும், நெல்மணிகளுக்கு காவல் காத்ததால் தலத்து நாதராகிய இறைவனுக்கு திருநெல்வேலி நாதர் என்ற பெயரும், வேதபட்டரின் அப்பனாக இருந்து நெல்லை காத்ததால் இறைவனுக்கு நெல்லையப்பர் என்ற பெயரும் ஏற்பட்டது. ஊருக்குள் சென்று வேதபட்டர் இறைவனின் கருணையை எடுத்து கூற மன்னரும் மக்களும் வந்து நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அந்த நெல்லையும் வேதபட்டரையும் வணங்கி இறைவனின் பெருங்கருணையை போற்றுகின்றார்கள், வணங்குகின்றார்கள். ஆதியிலே மூங்கில் வனமாக இருந்த இந்த திருநெல்வேலி நகரிலே மூங்கில் வனத்தின் ஊடாக ராமகோணார் என்ற அன்பர் பாலை அரண்மனைக்கு எடுத்து செல்வது வழக்கம். அவ்வாறு அந்த ராமகோணார் பாலை எடுத்து செல்லும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்திலே கால் இடறி தினமும் பால் சிந்துவது வாடிக்கையாக இருந்தது. ராமகோணார் எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையாக அடிமேல் அடி எடுத்து வைத்து பாலை கொண்டு சென்றாலும் அந்த குறிப்பிட்ட இடத்திலே கால் இடறி பால் சிந்துவது வாடிக்கையாக இருந்ததால் இது ஏதோ ஒரு தெய்வ குற்றம் என்பதை உணர்ந்து அரண்மனைக்கு சென்று மன்னருக்கு தகவல் தெரிவிக்க மன்னர் வீரர்களுடன் வந்து அந்த ராமகோணார் குறிப்பிட்ட இடத்தை கோடாரி கொண்டு வெட்ட கோடாரி ஒரு கல்லிலே பட்டு அந்த கல்லிலிருந்து புது ரத்தம் பீரிட்டு அடிக்கின்றது. பிறகு வீரர்கள் கைகளால் மண்ணை அகற்றி பார்த்தபோது அழகிய சுயம்புவான சிவலிங்க திருமேனி ஒன்று வெளிப்படுகின்றது. அந்த சிவலிங்க திருமேனியை மூலவராக கொண்டு இந்த நெல்லையப்பர் ஆலயம் கட்டப்பட்டது. இந்த நெல்லையப்பர் தலையிலே கோடாரியால் வெட்டப்பட்ட காயத்தினால் உண்டான சிறு தழும்பு ஒன்று இருப்பதை இன்றும் நாம் உணரலாம். ஓம் நமச்சிவாய.